தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதி கன மகிமை உண்டாவதாக. ரோமர் 8ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். இந்த நாட்கள்ல தேவனுடைய பிள்ளைகளாக உண்மையும் உத்தமமாய் வேதத்தின்படி வாழ்ந்து தேவனை மகிமைப்படுத்துகிற, தேவனுக்கு ஊழியம் செய்கிற, தேவனை பிரதிபலிக்கிற, தேவனுக்கு ஒளியாய் உப்பாய் மலை மேலுள்ள பட்டணங்களாய் எழும்பி பிரகாசிக்கிற ஜனங்களுக்கு வருகிற பாடுகள், அந்த பாடுகள் ஆதலால் இக்காலத்து பாடுகளின் நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. இந்த பாடுகளோடு கூட அந்த தேவன் வைத்திருக்கிற அந்த மகிமைக்கு இந்த பாடுகள் ஒப்பிடத்தக்கவை அல்ல. ஏனென்றால் அவர் பெரிதான ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு மகிமைய, ஒரு கிருபைய, ஒரு கிரீடத்தை, ஒரு பரிச, ஒரு நாமத்தை, ஆண்டவர் ஒரு வீட்டை, அவருடைய ஒரு சமூகத்தை, அவரோடு வாழுகிற ஒரு வாழ்க்கைய, ஒரு பெரிதான சந்தோஷத்தை அவர் வச்சிருக்கிறாரு. அதோடு கூட இந்த பாடுகள் ஒப்பிடத்தக்கவை. இது சின்ன காரியம், இது பெரிதான காரியமே இல்லை. இப்படியான இந்த சின்ன சின்ன பாடுகளோடு உபத்திரவங்களோடு நீங்க கடந்து வந்தீங்கண்டா, இதற்கு பதிலாக அவர் வைத்திருக்கிற காரியங்கள் மிகவும் மகிமையானது, உயர்ந்தது, சிறந்தது, யாருக்கும் கிடைக்காத காரியம் என்பதாக இங்கே அவர் சொல்ல வருகிறார். அந்த மகிமையோடு, அந்த நித்தியத்தில் ஆண்டவரோடு கூட போய் வாழுகிற அந்த மகிமையான அந்த வாழ்க்கையோடு கூட, அந்த சமூகத்தோடு கூட, அந்த பிரசன்னத்தோடு கூட, அங்கே ஆண்டவர் எங்களுக்கு வைத்திருக்கிறதான காரியங்களோடு கூட இந்த பாடுகளை கொஞ்சம் கூட நாங்க ஒப்பிட முடியாது. மிகவும் ஒரு சிறிதான காரியமாகத்தான் இது இருக்கு. ஆகவே பாடுகளை கண்டு துவண்டு போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. பாடுகளை விட்டு ஓடணும், ஒளியணும். இந்த பாடுகள் வேணா எப்படியாவது வாழ்ந்து போய்விடலாம் என்று எண்ணாதீங்க. உங்களை விட்டு கொடுத்துடாதீங்க. இங்கே உங்களுக்காக இந்த பாடுகள், உபத்திரவங்கள், இந்த உலகத்தை, மாமிசத்தை ஜெயிச்சு வருகிற உங்களுக்காக அவர் வைத்திருக்கிற காரியங்கள் மிகவும் சிறந்தது, பெரியது என்பதாக பவுல் இங்கே சொல்ல வருகிறார். அதை அவர் அனுபவிச்சார், அவருடைய வாழ்க்கையில கண்டார். அங்கே தேவனை அவர் அறியும் முன்பதாக அவர் செய்து வந்த காரியங்கள்ல கிடைத்த அந்த திருப்தி, அந்த அந்த சந்தோஷத்தை விட தேவனுக்காக அடிகளோடும் உபத்திரவத்தோடும் சிறையோடும் துன்பங்களோடும் அவர் வாழும்போது தேவன் கொடுக்கிற சமாதானம், ஆசீர்வாதம், நடத்துதல், அற்புதம், அதிசயம் மிகவும் பெரியதாக இருந்தது அவர் கண்டார். அது மட்டுமல்ல, பரலோகத்துல இதைவிட பெரிதான காரியங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்பதையும் அவர் அறிந்து கொண்டபடியா இப்படி எழுதுகிறார். ஆகவே பாடுகளை கண்டு ஓடாதபடி, துவளாதபடி, சோர்ந்து போகாதபடி, அதன் மத்தியில ஜெயம் எடுத்து அங்கே மகிமையில வைத்திருக்கிற காரியங்களை நினைத்து நோக்கி ஓட வாழ ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடினாலும்
கர்த்தாவே நீர் என் மேல் உதிப்பீரே. ஏசையா சோஸ்திரம், ஓசன்னா சோஸ்திரம். ஏசையா சோஸ்திரம், ஓசன்னா சோஸ்திரம். தேவன் தாமே தொடர்ந்து உங்களை வழி நடத்துவாராக. தொடர்புகளுக்கு 0044 78 67 91 62 81. ஆமென்.